கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் பிதாவாகிய யாவே கடவுளாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாக என்று வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த நாளிலும் நாம் இந்த தேவகுமாரர் என்ற தலைப்பை நாம் மையமாக வைத்து நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தேவனுடைய குமாரன் என்று யோவானுக்கு வெளிப்படுத்தினார், நத்தானியருக்கு வெளிப்படுத்தினார். மரிக்கும்போது அவர் நூற்றுக்கு அதிபதிக்கும் சேவகர்களுக்கும் வெளிப்படுத்தினார் என்ற காரியங்களை நாம் அடிப்படையிலே அவர் பூமிக்குரிய அந்த சுவிசேஷ யுகத்தின் ஆரம்பத்தையும் சுவிசேஷ யுகத்தின் நிறைவிலும் இந்த ரெண்டு காரியங்களை நாம் புரிந்து கொண்டு நூற்றுக்கு அதிபதியும் சேவகர்களும் புரிந்து கொண்டது மணவாட்டி திரள் கூட்டம் என்ற வகுப்பாருக்கு ஒப்புமையாகவும், யோவான் ஸ்நானகன் முற்பிதாக்களுக்கும் நத்தானியேல் இஸ்ரேல் மக்கள் உத்தம இஸ்ரேலன் என்று சொல்லும்போது இஸ்ரேல் மக்களுக்கு முன்னடையாளமாக வருகிறார்கள் என்பதை நாம் தெளிவுற புரிந்து கொண்டு அதைத் தொடர்ந்து மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலும் 16ஆம் அதிகாரத்தையும் அடிப்படையில் வைக்கும்போது அங்கு கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டு காற்றையும் கடலையும் அவர் அதட்டும் போது படகில் சீஷர் இருக்கிறார்கள், இயேசு படவில் இல்லை. பேதுரு நடந்து வருகிறார், அமிழ்ந்து போகிறார். அப்போது அவரை கரம் பிடித்து தூக்கி படகோடு கூட அவரை சேர்த்து கொள்ளும்போது அங்கு விழுந்து போகிற நிலைமையிலே இருந்த பேதுரு கிறிஸ்துவின் மூலமாக அவர் கரத்தை பிடித்து ஜீவனை பெற்றார். அதுபோல மணவாட்டி வகுப்பாரும் விழுந்து போகிற நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் அவர் கரம் பிடித்து இயேசு கிறிஸ்துவின் கரம் பிடித்து மேலான திட்டத்துக்குள்ளாக வருகிறார்கள். மாத்திரமல்லாதபடிக்கு படவில் இருந்த ஏனைய சீஷர்களுக்கும் இவருடைய செய்கை கொந்தளிக்கிற கடல் மத்தியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை படவிலே ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அவர்களுக்குள் சமாதானம் விசுவாசம் வந்து இவர் மெய்யாகவே கடவுளுடைய குமாரன் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். அதுபோல நாமும் உலக வாழ்க்கை கடலில் அலசடிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் விசுவாசமாகிய படகில் கப்பலில் அமர்ந்து கொண்டு நாம் பிரயாணிக்கிறவர்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமது விசுவாசத்திலே அவரை ஏற்றுக்கொண்டு அவர் கரம் பிடித்து பற்றி கொண்டு அந்த படவில் அவரை சேர்த்து கொண்டு நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் நாமும் மணவாட்டிக்கும் திரள் கூட்டத்துக்கும் ஒப்புமையை உடைய பிள்ளைகளாக அந்த இடத்துல காணப்பட முடியும் என்பதையும் அந்த இடத்துல நாம் ஆன்மீக பாடமாக தியானித்து அதைத் தொடர்ந்து பவுலடியாருக்கு அவர் எப்படி தன்னை வெளிப்படுத்தினார் என்பதை நாம் புரிந்து கொள்ளும்போது அவர் பார்வையற்றவராக 3 நாள் அல்லும் பகலும் உபவாசம் இருந்து புசியாமலும் குடியாமலும் இருந்து அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தரிசனத்தை கண்டு தரிசனத்தில் ஒளியின் தரிசனமாக கண்டு அவர் வார்த்தையை செவிகளில் ஏற்றுக்கொண்டு அல்லும் பகலும் 3 நாள் ஒன்றும் புசியாதிருந்து பார்வையற்றவராக இருந்து அனனியா தீர்க்கதரிசியின் மூலமாக பார்வையை பெற்றுக்கொண்டவர். அவர் ஞானக்கண்ணும் திறக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து கடவுளுடைய குமாரன் என்று அவர் புரிந்து கொண்டு சீஷரோடு தங்கியிருந்தக்கூடிய சில நாட்களில் அவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் தான் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்ற ஆலயங்கள் பிரசங்கிக்க தொடங்கிவிட்டார். எந்த ஃபோர்ஸில் கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக போனாரோ அதே ஃபோர்ஸில் கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். ஆனால் அவரை என்ன பண்ணுகிறார்கள்? கொலை செய்ய பார்க்கிறார்கள் என்பதுதான் அந்த பகுதியிலே நாம் தியானத்திலே நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்போ முதலாவது அங்கு பவுலுக்கு அவர் பரமேறிய பின்பு இவர் கடவுளுடைய குமாரன் என்பதை ஊர்ஜிதம் செய்து கொண்ட இஸ்ரேல் மகனாக அவர் இருந்திருக்கிறார் என்பதைத்தான் என்ன பண்ணுறோம் அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதனால தான் அவர் ரோமருக்கு எழுதும்போது அவர் அதற்கு முன்பாக இந்த காரியங்களை பெற்றுக்கொண்டவர் 3 வருஷம் அரபு தேசத்துக்கு சென்று விடுகிறார். இதெல்லாம் போன வகுப்பில் பார்த்தோம். அதற்கு பின்பு 14 ஆண்டுகளுக்கு பின்புதான் அப்போஸ்தலர்களை அவர் இந்த ஊழியத்தை சிறப்பான முறையில் செய்யும்படியான ஸ்லாக்கியத்தை
கடவுள் அவருக்கு கொடுத்தார் என்பதையும் அந்த இடத்துல நாம் தெளிவுற நாம் ஒரு கலாத்தியர் புத்தகத்தின் வழியாக அந்த 1ஆம் அதிகாரத்தின் பின்பகுதியிலும் 2ஆம் அதிகாரத்தின் முற்பகுதியிலும் இந்த காரியங்களை நாம் வாசித்து அறிந்தவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. எனவே அப்படிப்பட்ட பவுல் அங்கு என்ன சொல்லுகிறார்னு பார்த்தோம்னா, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் அவர் சொல்லுகிறார் பாருங்கள். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் அந்த காலத்துல என்ன பண்றாரு, தீர்க்கதரிசிகள் மூலமாகத்தான் அந்த பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் அவருடைய வார்த்தைகள் அவர் பேசியிருக்கிறார் என்பதையும் அந்த இடத்துல நாம் புரியுது. இப்படி பண்ண அந்த அந்த பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு குழுவினருக்கும் அங்கு தன்னை வெளிப்படுத்துகிறார், வேறு வேறு வகையிலே தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை அப்படி சொல்லிட்டு, அப்படி திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இதுதான் எபிரேயருக்கு எழுதுகிறார். குமாரன் மூலம் நமக்கு திருவுளம் பற்றி எப்படி அவர் பார்வை பெற்றவுடன் அப்போஸ்தலர்கள் வழியாக தான் அது தெரிஞ்சிருக்க முடியும். அவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் என்று சொல்லுவதற்கு இது அவருடைய அடிப்படையிலே அந்த ஃபவுண்டேஷன் அவருக்கு கரெக்டாக விழுந்திருக்கு என்பது தான் பொருளாக இருக்கு என்பதாக பார்க்கணும். நம்ம நிறைய சத்தியங்கள் நம்ம தெரிந்திருப்போம். அந்த சத்தியங்கள் தான் சரியானது என்று ஒருவேளை நாம் நினைத்து கொண்டு நம்முடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். அப்போது வேறு வேறு போதனை குறுக்கே வரும்போது அதைவிட இது தெளிவாக இருக்கிறதே, சிறப்பான முறையில் இருக்கிறதே என்று நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மாற்றிக்கிறோம். ஆனால் நம்ம ஆரம்பத்திலேயே ஃபவுண்டேஷனே கரெக்டாக போட்டு வந்திருந்தோம்னு வையுங்க, எப்படிப்பட்ட உபதேசங்கள் உள்ளே வந்தாலும் அந்த உபதேசங்கள் சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதை நம்ம ஏற்கனவே கற்றுக்கொண்டவர்களாக இருப்போம். அதுதான் நம்ம பார்க்கணும். அதுதான் தியாலஜிக்கல் ஸ்டடீஸில் நம்ம பார்த்தோம்னா நம்ம ஒரு ஆங்கிளில் நம்ம கற்றுட்ருக்குறோம். அந்த கற்றுக்கிட்டு இருக்கிறது தான் கரெக்டாக நினச்சி தான் நம்ம எல்லாருமே ஓடுறாங்க. இப்போ ஒரு சபைக்கு போகிறவங்கெல்லாம் இந்த சபை கொள்கை தான் சிறப்பானது என்று ஏற்றுக்கொண்டது நிமித்தமாகத்தான். அது பாரம்பரியமாக இருந்தாலும் சரி, அல்லது வம்சாவளியிலே வந்ததாக இருந்தாலும் சரி, அல்லது சகோதரர்கள் வாயிலாகவோ வேறு ஒருவர் மூலமாகவோ புத்தகங்கள் வழியாகவோ அந்த மேலான சத்தியத்தை பெற்றுக்கொண்டு சபை மாற்றம் செய்து வந்தவர்களாக இருந்தாலும் சரி, அதுதான் சரியானது என்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாற்று உபதேசங்கள் உள்ளே வரும்போது நாம் பேதலித்து போய் விடாதபடிக்கு இந்த உபதேசங்கள் நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டதாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் உறுதி செய்து கொள்வோமானால், அதுக்கு தான் வேதபாட வகுப்புகளில் என்ன பண்ணுறோம், நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். வேதபாட வகுப்புகளில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணினாலும் அந்த வேத உபதேசம் செய்கிறவர்கள் தங்களுடைய வாதத்து திறமையினாலும் அவர்கள் பேச்சாற்றலினாலும் ஒருவேளை இந்த வசனங்களை திரித்து சொல்லுகிறவர்களாக கூட காணப்படலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வசனத்தை நாம் ஆய்வு செய்து தினந்தோறும் ஆய்வு செய்து பார்த்தால்தான் இது மேலான சத்தியமா இல்லையா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லது நாம் ஏற்கனவே இப்படிப்பட்ட உபதேசங்களுக்குள் சென்று வந்திருந்தாலும், அல்லது இப்படிப்பட்ட உபதேசங்கள் எல்லாம் உண்டு என்பது நமக்கு போதிக்கப்பட்டிருந்தாலும், அந்த அசையாத உறுதியான ஒரு அஸ்திபாரமான மூளைக்கல்லோடு கூட சேர்ந்து கட்டப்படுகிற கற்களாக நாம் இருக்க இயலும் என்பதை தான் என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, படிக்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். ரோமர் 1:4-5. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி. பாத்தீங்களா? அப்படின்னா இந்த தீர்க்கதரிசிகள் வழியாகத்தான் அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கிறோம். நம்ம எல்லாமே தீர்க்க தரிசனம் தான். அந்த இயேசுவின் வாழ்க்கை என்பது இயேசுவின் பிறப்பு முதல் பரமேதல் வரைக்குமாக, அவருடைய 2ஆம் வருகை வரைக்குமாக, அவருடைய ஆளுகை வரைக்குமாக, ஆள்கையை நிறைவேற்றி கடைசியிலே பிதாவிடத்திலே ராஜ்யத்தை ஒப்புக்கொடுக்கும் வரைக்குமாக அனைத்தும் இந்த புத்தகத்தில் உருவேற்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை என்பதை அதில் நிரூபிக்கிறார் என்பதாக அந்த பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே நமக்கு நற்செய்தியாக
இந்த வாக்குத்தத்தங்களை அறிவித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சன்னதியில் பிறந்தவரும் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும். தாவீது சந்ததியில தான் மாம்சத்தின்படி வர்றாரு. ஏன் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் வரணும்னு கேட்டீங்கன்னா, அந்த 42 தலைமுறை சுத்திகரிக்கப்பட்ட நிலைமையில்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்குள்ளாக அனுப்புகிறார் என்பதாக பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறக்கணும்னா ஒரு பரிசுத்த ஸ்திரீ வேணும். அந்த பரிசுத்த ஸ்திரீ டக்குன்னு எடுத்து சுத்தம் பண்ணுறது அல்ல, அப்படி அல்ல. ஒருவருடைய பாவம் 7 தலைமுறைக்கு தொடரும் என்று சொல்லப்படுகிறது. ஒருவருடைய வியாதிகள் 7 தலைமுறைக்கு பரவுகிறது என்று சொல்லப்படுகிறது, மரபணுவின் வழியாக. அப்போ அந்த மரபணுக்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதனால தான் அவன் ஆபிரகாமில் இருந்து என்ன பண்ணுறாரு, 14 தலைமுறைகளை எடுத்து அந்த 42 தலைமுறைகள், இந்த 6000 ஆண்டுகளுக்கு 42 தலைமுறைகளை சுத்திகரிக்கிறார். ஒரு ஆண்டு ஒரு 1000 ஆண்டுக்கு 7 தலைமுறை என்று எடுத்துக்கொண்டு 6000 ஆண்டுகளுக்கு 42 தலைமுறையை சுத்திகரித்த பின்புதான் அந்த மகதலேனா மரியாளோட செலெக்ஷன் கொண்டு வர்றார். அப்படி கொண்டு வந்ததுனால தான் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவராக இருந்தாலும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி, படிங்க, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி, அந்த பரிசுத்தம் பிறந்தவரும் அந்த பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று, பாத்தீங்களா, பரிசுத்த ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று, மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே, தேவனுடைய சுதன் தெரிஞ்சுட்டாங்க அங்கிருந்தவங்க. ஆனால் மரித்தோரிலிருந்து அவர் உயிர் தெழுந்ததினால், அதுதான் சொல்றார், அந்த இடத்துல மென்ஷன் பண்றார். அப்படி உயிர் தெழுந்ததினால பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன்கிறார், பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரன்கிறார். ஏன்னா இவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்கு காரணமே இவர் தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியால் அவன் சாக வேண்டும் என்று சொல்லி அவரை மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். கடவுளுடைய குமாரன் சொன்னதுனால அவர் கொன்னிடுறாங்க, சிலுவையில் இருந்து கொன்று விடுகிறார்கள். ஆனால் உயிர்த்தெழுதலில் வந்த பின்பு என்ன நடக்கிறதுன்னு பார்த்தோம்னா, இவர் தான் தன்னை தேவனுடைய குமாரன் சொன்னார்ல, அது யாரும் கேட்கலையே. இப்போ தேவனுடைய குமாரனாக இருந்ததுனால தான் தேவனை இவர் உயிர்த்தெழ செய்து விட்டார் என்பதை அங்கு பலமாய் ரூபிக்கப்பட்டது என்பதாக பார்க்குறோம். என்னதான் தேவனுடைய சுதன், கடவுளுடைய சுதன் என்று அவரை ஒருவேளை ஒரு சிலர் புரிந்து கொண்டிருந்தாலும், அவர் உயிர்த்தெழுதலுக்கு பின்புதான் பலமாக ரூபிக்கப்பட்ட கடவுளுடைய குமாரன் என்று அங்கு சாட்சி கொடுக்கிறதாக பார்க்கிறோம். அதனால தான் அத்தனை பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவருக்காக நின்று மரித்தார்கள்னு பார்க்கிறோம், வரலாற்றில் பார்க்கிறோம். அது ஏத்துக்கலையா அதை பற்றி கவலையே இல்லை. ஜீவனோட வைக்கிறானா கொலை பண்ணுறானா பற்றி கவலையே இல்லை. அதனால தான் ஒரு ஊருக்கு ஒரு பிரசங்கியார் போகிறார், அந்த ஊரார் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஊருடைய ராஜா என்ன பண்ணிவிட்டார், இவரை சித்திரவதை பண்ணி கொலை செய்ய எத்தனிக்கிறார். அவரை பற்றி கவலையே இல்லை, கொன்னுடுறாரு. கொன்னதுக்கு பின்பு யோசனை செய்கிறார், இவன் கடைசி வரைக்கும் அப்படியே நின்னானே, கொஞ்சம் கூட அவன் பின்வாங்கவே இல்லையே, அப்படி என்னதான் இதில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள முற்பட்ட பின்புதான் அந்த நாகாலாந்து என்று அழைக்கப்படுகிற நாடு கிறிஸ்தவ நாடாக உருவானது என்பது சரித்திரம் சொல்லுகிறது. ஒருவேளை அவர் கொலை செய்யப்பட்ட இரத்த சாட்சியாக மாதிரி இருந்திருக்கலாம். எப்படி கிறிஸ்துவலை கொலை செய்து கொண்டிருந்த பவுலடியார் ஏற்றுக்கொண்டு பின்பு அங்கு ஒரு பெருமாற்றம் ஏற்பட்டதோ, அதுபோல் இதோ உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள் என்று சொல்லப்படுகிற வண்ணமாக ஆசியாவில் தடை பண்ணப்பட்ட பவுலடியார் ஆசியா கண்டம் முழுவதுமாக சுற்றி திரியக்கூடிய சூழ்நிலையை அங்கு அமைத்து கொடுத்தார் என்பதாக பார்க்கும். அதனால தாமதித்து வருகிறோம், இதை நாங்கள் லேட்டாக கற்றுக்கொண்டோம் என்றால் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் ஆதீனத்தில் வைத்திருக்கக்கூடிய காலங்களின் பிரகாரமாகத்தான் இவைகள் நடைபெறுகிறது என்பதை
நாம் முழுமையாக நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தான் பார்க்குறோம். அதனால தான் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார் என்று இந்த பவுலடியார் அவரை குறித்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறதா பார்க்குறோம். ஆனால் அதே சமயம் இஸ்லாமிய சகோதரர்கள் அவர்கள் படிக்கிற வேத புத்தகத்தின் வாயிலாக பார்த்தால் கடவுளுக்கு மகன் என்பது தேவையில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது நிமித்தமாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஒரு நபி அல்லது தீர்க்கதரிசி என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்களே தவிர அவரை தேவகுமார் என்பதை முழு நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி என்று சொன்னால் திருத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாத இஸ்லாமியர்கள் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய சுதன் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய சுதன் என்று ஏற்றுக்கொண்ட சபையார் திருத்துவ கொள்கை உடையவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் நம்ம பார்க்குறோம். அப்படின்னா யார் ரட்சிக்கப்படக்கூடும் அப்படின்னு கேட்டால், நித்திய ஜீவ வசனங்கள் யாரிடத்திலே இருந்து என்பது புரிந்து கொண்டு அவர் பின்னாடி வரக்கூடியவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த திட்டத்தின் வெளிப்பாடு கிடைக்குமே தவிர இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று இல்லை என்று மறுதளிப்பதோ மூவரில் ஒருவர் என்று பேசுவதோ இது எல்லாம் அவர்களுக்கு நித்திய ஜீவனை வழங்க முடியாத ஒரு நிர்பந்தமாகத்தான் அங்கு காணப்படுகிறது என்று நாம் இந்த அடிப்படையிலே சொல்லிக்கொள்ளலாம் என்பதாக பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 1:19 அங்கு என்ன சொல்லுகிறார் பாருங்கள். பலமாய் ரூபிக்கப்பட்ட இந்த தேவகுமாரன் 1:19 2 கொரிந்தியர் 1:19 என்னாலும் சில்வானுவினாலும் இங்க சொல்றாரு பாருங்க. ஒரு 3 பேர்த்த அந்த இடத்துல மென்ஷன் பண்றத பார்க்கலாம். என்னாலும் சில்வானுவினால், சில்வான்னா யாருன்னு கேட்டீங்கன்னா சீலா தான் சில்வான்னு சில்வானுவத்தை சீலான்னு சுருக்கமா சொல்றாங்க. சில்வானுவினாலும் தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். எஸ் நோங்கிறது கிடையவே கிடையாதுங்க. எஸ் அப்படிதான். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க முதல்ல எஸ் சொல்வீங்க, அப்புறம் நோம்பிங்க, அப்புறம் முதல்ல நோம்பிங்க, அப்புறம் எஸ்ஸும்பிங்க. அது காரணம் நமக்கு புரிதலுக்கு சரியாம இல்லாத பட்சத்தினால் நாம் அப்படி பேசுகிறோம். நமக்கு சரியான புரிதல் இருந்தால் எஸ் கரெக்ட், இதுதான் கரெக்ட் என்றுதான் பாசிட்டிவ் அப்ரோச்சும். இயேசு கிறிஸ்துவிட்ட பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 விதமான அப்ரோச் கிடையாது. ஒன்லி பாசிட்டிவ் அப்ரோச். புரியுதுங்களா? அதே மாதிரி நாமும் அந்த பாசிட்டிவ் அப்ரோச்சை மட்டும்தான் நம்ம எஸ் டன் அப்படிங்க. இயேசு கிறிஸ்து செய்யணும், எஸ் டன், அவ்வளோதான். அது அப்படியா இப்படியா, எங்கள் அப்பா அம்மா செய்யலையே, எங்கள் தாத்தா பாட்டி செய்யலையே, எங்கள் சபையார் செய்யலையே, என் சகோதரன் செய்யலையே, இப்படி பலவாறாக நாம் பேசிக்கொண்டு ஏதோ உலக ஞானியைப் போல நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் சத்தியவேத எழுத்துக்குள் நமக்குள் கிரியை செய்யவில்லை என்பதுதான் பொருள். அதனால தான் அவர் சொல்றார், இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட்ட உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஆம் என்று இருக்கிறார். ஆம் இல்லை என்று ஆமன் இல்லை. அப்படின்னா ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாக காணப்படுகிறார். அதான் உண்மை. பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் இங்கு பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறார். அப்படின்னா பிரசங்கப்பட்ட தேவகுமார் என்பதனால்தான் இன்றைக்கு நாமும் மற்றவர்களும் நீங்களும் இந்த தெளிவான சத்தியத்தை வசனத்தின் அடிப்படையில் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறதாக பார்க்கிறோம். அப்படின்னா அங்கே யார் யார் இந்த நற்செய்தியை உங்களுக்கு என்று சொல்லுகிறார்னு பார்த்தோம்னா, என்னாலும் சில்வானுவினாலும் தீமோத்தேயுவினாலும். அப்படின்னா பவுலடியார், அப்புறம் சில்வானு, தீமோத்தேயு, இந்த 3 நபர்கள் வழியாகத்தான் இது நமக்குள் வந்தது என்று சொல்லுகிறார். அந்த 3 நபர்களுக்குள் 3 விதமான கூட்டத்தார் மறைந்திருக்கிறார்கள் தான் உண்மை. பவுல் மணவாட்டிக்கு முன்னடையாளமாகவும், தீமோத்தேயு காக்கப்படுகிற கூட்டத்திற்கு முன்னடையாளமாகவும், சில்வானு என்று அழைக்கப்படுகிற சீலா திரள் கூட்டத்திற்கு முன்னடையாளமாகவும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை
நாம் முதலாவது புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக அந்த இடத்துல பார்க்குறோம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4-6. தீமோத்தேயு காக்கப்படுகிற கூட்டத்திற்கு ஒப்புவியா அப்படின்னு வந்து நம்ம ஆய்வுக்குள்ளாக செல்லுகிறோம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4-6. உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறது. தீமோத்தேயுக்குள்ள விசுவாசம் எப்படிப்பட்டதா? மாயமற்ற விசுவாசம்ங்கிறார். மாய்மாலம் இல்லாத விசுவாசம். அது எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சந்ததியில் வருகிறது. நினைவு கூறுதலினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு அவர்கள் ஆராய்த்த தேவனை சுத்த மனசாட்சியோடு தொழுது கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள், உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசம் முந்தி உன்னுடைய பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் இருந்தது, உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. உம்முடைய தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்ததுங்கிறார். இந்த மாயமற்ற விசுவாசம் அவர் பாட்டிக்குள்ளாகவும் தாயாருக்குள்ளாகவும் நிலைத்திருந்தது. தீமோத்தேயுக்குள்ளாலும் உனக்குள்ளாகவும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன் அப்படிங்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்த, அப்ப பவுலுக்கு அடுத்தபடியா வர இல்லையா, நான் இது நிமித்தமாக நான் உன்மேல் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பு, அந்த தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடும்படி நினைப்பூட்டுகிறேன்னார். அப்ப கையை வச்சு என்ன பண்ணிருக்காரு, இவருக்காக ஜெபித்து அந்த பரிசுத்த ஆவி பவுலின் வழியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை என்பதா பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நமக்கு தேவன் நமக்கு சொல்ற, ஆமா அதுல படிங்க 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆகையால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபை, ஆகையால் என் குமாரனாகிய தீமோத்தேயுவே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அந்த பலனற்றவர்களுக்கு காக்கப்படுகிற கூட்டத்தை தான் சொல்றாரு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. பாத்தீங்களா, இது என்ன பண்ணுங்க, நீங்க உண்மையுள்ள மனுஷத்தை ஒப்புவிங்கிறார். அதை அவர் ஏற்பாடு பண்ணிடுவார். இல்லைன்னா அந்த கூகுள் மீட்ல நம்ம மீட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை தான் சொல்றார். அதுபோலதான் நம்மையும் செயல்படுத்துகிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது என்பதாக பார்க்கிறோம். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை, பவுலிடத்தில் கேட்டவைகளை தீமோத்தேயுவே மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்கத உண்மையுள்ள மனுஷரிடத்திலே நீ ஒப்புவி என்று சொல்லுவதாக பார்க்கிறோம். 15ஆம் வசனம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும், தீமோத்தேயுவே நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும், சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை கடவுளுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி, உன்னை கடவுளுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாக இருங்கிறார் இல்லையா? அப்படின்னா இந்த கடைசி கால திருச்சபைக்கு தான் இது எழுதக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது என்று ஒருவேளை நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். எப்படி என்று கேட்டால் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. நீ தெரிஞ்சுக்கோ, கடைசி நாளில் எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா கொடிய காலங்கள் வருமா அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலை அந்த இடத்துல சொல்லுவதாக அந்த இடத்துல வந்து பார்க்குறோம். அதில் ஆரம்பமே எப்படி பார்த்தீங்கன்னா செல்ஃபி பற்றி தான் பேசுகிறார். ஆரம்பமே செல்ஃபி தான். மனுஷர்கள் தற்பிரியராயும் அப்படிதான் ஆரம்பிக்கிறார். அதில் அப்படி இன்னொரு நாள் பார்க்கலாம். இந்த கடைசி காலத்தில் இப்படித்தான் இருக்குங்கிறது என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல வந்து முதல்ல செல்ஃபி, அப்புறம் ஃபினான்ஸு, பணப்பிரியர். இப்படியாக இந்த காலத்திலே அதுக்கு வந்து பிரசங்கிமார்களும் விதி விலக்கல்ல. அப்படித்தான் இதை கொண்டு போகிறார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. இறுதியாக என்ன சொல்லுகிறார் பாருங்கள், 4ஆம் அதிகாரம் 5-8. நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாய், எனவே தீமோத்தேயுவே நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாய் இரு, தீங்கனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை, நற்செய்தியாளன் வேலையை நீ செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் நீர்த்து போய் விடுவேன், பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் நீரோபனால் கொலை செய்யப்பட போகிறேன். அது சொல்றாரு அவரு.
நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் நீதியின் கிரீடமாக எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நியாயபதில் கர்த்தர் என்னாலே எனக்கு தந்திருவார், எனக்கு மாத்திரமல்ல அவரை பிரசன்னமாக விரும்புகிற யாவருக்கும் தந்திருவார் என்று சொல்லி அந்த இறுதி கால சபைக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார் என்பதாக நம்ம பார்க்கணும். அப்படின்னா இந்த இடத்துல பவுலடியார் மணவாட்டிக்கு ஒப்புமையாகவும் தீமோத்தேயு காக்கப்படுகிற கூட்டத்துக்கு ஒப்புமையாகவும் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உறுதி சென்று கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 40-41. அப்போஸ்தலர் 15:40-41. பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினார். அப்ப இங்க பவுலுக்கு அசிஸ்டண்டா யார் வர்றான்னு பாத்தீங்கன்னா சீலா தான் வர்றாரு. புரியுதுங்களா? அடுத்த அதிகாரத்தில் அப்படியே திருப்பினீங்கன்னா 16:1-3. அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தார். அவர் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரரை நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். அதான் அவங்க பாட்டி வழியா வந்துச்சு பாத்தீங்களா, நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர்கள் எல்லாரும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணி அவனுக்கு இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனாக இருந்தவனை அவர் என்ன பண்றார், யூதர்கள் நிமித்தமாக அவனுக்கு விருத்தேதனம் செய்கிறார். அவங்க அப்பா வேற மாற்று மொழிக்காரராக இருந்த நிமித்தமாக இந்த காரியங்கள் நடந்து இருப்பாங்க. அப்ப பவுல் சீலாவை தெரிந்து கொண்டு செல்லுகிறார். அதற்கு பின்பாக தீமோத்தேயை கூட்டிக் கொள்கிறார். மணவாட்டி, திரள் கூட்டம், காக்கப்படுகிற கூட்டம். அப்படின்னா பவுலுக்கு உதவியாளராக இருந்த சீலாவும் பவுலும் சேர்ந்தே துன்பப்பட்டார்கள் என்பதையும் அந்த இடத்துல நிரூபிக்கிறார். அதிலே 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். பிலிப்பு பட்டிருந்து நடக்கக்கூடிய இது நிகழ்வு நமக்கு தெரியும். குறி சொல்ற ஆவிய விரட்டுறதுனால இது நடக்குது. அப்ப பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி அந்த தேவனை துதித்து அவர்கள் பாடினார்கள். காவல் வைக்கப்பட்டது அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லுகிறதாக அந்த இடத்துல பார்க்கும். ஏன்னா அதுக்கு இப்ப 23ஆம் வசனத்துல பார்த்தோம்னா அப்பொழுது அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார். ஆமா, அவர்களை அடிக்க முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா ஜனங்கள் கூட்டமாக விரோதமாக எழுப்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்கள் அடிக்கவும் சொல்லி அநேக அடிகளை அடித்து என்ன பண்ணாங்க, ஜெயிலுக்குள்ள போட்டுறாங்க. அப்ப இவர் என்ன செய்கிறார் பார்த்தோம்னா, அந்த இடத்துல கல்லெறிந்து கொல்லப்படுகிற நிலைமையில சென்றாலும் அது பவுலை பாதித்தது. அந்த இடத்துல சீலாவை இவரை போல பாதித்தாலும் அந்த பாதிப்பு அதிகமாக இல்லாதபடி அவர் இவருக்கு உதவியாளராகவே அந்த இடத்துல செயல்பட்டார் என்பதையும் அந்த இடத்துல நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிற என்பதாக பார்க்கிறோம். 17ஆம் அதிகாரம் 13, 14, 15. பெரேயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறது என்று தெசலோனிக்கேயரான யூதர்கள் அறிந்த போது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்கள். உடனே பெரேயா பட்டணத்தார் வந்து தெசலோனிக்கேயும் ஜாஸ்தி டெய்லி பைபிள் படிச்சு ஜாஸ்தியா இருந்தாங்க இல்லையா? அப்போ 11ஆம் வசனத்தில் நம்ம அது படிக்கிறோம். அந்த பெரேயா பட்டணத்தில் என்ன பண்ணிட்டாங்க, ஜனங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அநேக வந்து யூதர்களை இருந்தவர் கிளப்பி விடும். இதுதான் நடக்குது. நீங்கள் டெய்லி பைபிள் படிக்கலாம், நீங்கள் டெய்லி வசனங்களை தெரிஞ்சுக்கலாம், காரியங்கள் இப்படி இருக்குதா என்று தினந்தோறும் வேத வாக்கிலே ஆராய்ந்து பார்த்து நற்குணசாலிகளாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ், உங்களுக்கு கூட பேசுகிறவங்க, உங்களுக்கு அனுப்பக்கூடிய இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கு ஜனங்கள் கிளப்பி விடுகிற காரியமாக இருக்கும் என்பதைத்தான் பார்க்கணும். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும். நம்ம என்ன பண்ணிக்கூடாது, ஏமாந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம் நமக்கு அறுதிட்டு அங்கே காட்டுகிறார். அப்புறம் 14 சகோதரர் பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள். சீலாவும் தீமோத்தேயும் அங்கே தங்கி இருந்தார்கள். இப்போ பவுல் போறாரு, இப்போ சீலா தீமோத்தேயும் அங்கே தங்கிக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்லிட்டு போறாரு அடுத்த வசனம், பவுலை வழிநடத்தினவர்கள் அவனை அத்தேனே பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே சீலாவும் தீமோத்தேயும்
அதிசீக்கிரமாய் தன்னிடத்திற்கு வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனார். இவங்களும் அந்த லிஸ்ட்ல கொண்டு வந்துடுங்க. அதனால மணவாட்டி திரள் கூட்டம் காக்கப்படும் 3 பேர் லிஸ்ட் அந்த லிஸ்ட்ல கொண்டு வர்றார். பவுல், சீலா, தீமோத்தேயு. புரியுதுங்களா? இப்போ வந்துருங்க 2 தீமோத்தேயு 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என்னாலும் சில்வானுவினாலும் தீமோத்தேயுவினாலும். இப்போ புரிஞ்சிச்சு பார்த்தீங்களா? இதுக்கு வேணா நம்ம வெளியே போய் வரணும் இல்லையா? என்னாலும் A1 மணவாட்டி வகுப்பார், சில்வானுவினாலும் A2 திரள் கூட்டம், தீமோத்தேயுவினாலும் A3 காக்கப்படுகிற கூட்டம். இப்படிப்பட்ட 3 வகுப்பாருக்கு மூலமாகத்தான் அந்த தெளிவான சத்தியத்தை அவர்கள் புரிந்து கொண்டு அதை வாழ்க்கையிலே கடைபிடித்து அது போதனை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக பார்க்கிறோம். அந்த போதனையில் எதை மையப்படுத்துகிறான்னு பார்த்தோம்னா, பலமாய் மரித்தொழுந்து உயிர்த்தெழுந்ததினால் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் என்பதை பிரசங்கிக்கப்பட்ட நிலைமையிலே அங்கு காணப்படுகிற நற்செய்தியாக இவர்கள் அறிவித்து வருகிறார்கள் என்பதை தான் உண்மை. எவ்வினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட அந்த தேவகுமாரராக இருக்கக்கூடிய இயேசுவானவர் ஆம் என்றும் இல்லை என்றும் இல்லாமல் ஆம் என்றே இருக்கிறார். அவர் ஆம் என்றே இருக்கிறார். அப்படின்னா அவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன், வித்தியாசமின்றி பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரன். இந்த 2 காரியங்களை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. 3வது ஒரு காரியத்தை நாம் தொட்டு நாம் கடந்து செல்லலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான. இங்க பாருங்க, அந்த 3வது ஸ்டேஜ் கொண்டு பார்த்தீங்களா? உயிர்த்தெழுந்தார், பிரசங்கிக்கப்பட்டார், விண்ணகம் ஏறினார். இது 3லயும் எது மறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவகுமாரன் என்பது மறைந்திருக்கிறது. எதை சொல்றாரு? 3மே யார் மென்ஷன் பண்றாரு பார்த்தோம்னா உங்களுக்கு பவுலடியா தான் மென்ஷன் பண்றார். அங்கு பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் உயிர்த்தெழுதலின் வழியாக, மரித்த உயிர்த்தெழுந்த வழியாக. 2வது நமக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரன். 3வது வானங்கள் வழியாக பரலோகத்துக்கு ஏறி போன தேவகுமாரன். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நமக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறார் இல்லையா? ஏறி போன இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர். இன்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்குள்ளே இருக்கிறபடியால், அப்படிப்பட்ட மகா பிரதான ஆசாரியர் நமக்குள்ளே இருக்கிறப்பட்டார். அப்படின்னா முதல் மரித்தோழ்ந்து உயிர்த்தெழுந்த தேவகுமாரன், பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன், நம்மத்திலே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரன், வானங்கள் வழியாக பரலோகத்துக்கு ஏறி போன தேவகுமாரனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவகுமாரன் வானங்களின் வழியாக சொல்லும்போது 3 அடுக்கு காணப்படுகிறது. நாம் பார்க்கக்கூடிய ஆகாய மண்டலம், 2வது அண்டசராசரம், 3வது விண்ணகம். விண்ணகம்ங்கிறது பரலோகம். இந்த 3ஆம் நிலைக்குள்ளாக சென்ற மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் அப்படிங்கிறார். அப்போ பிரகாரம், பசுத்தஸ்தலம், மகா பரிசுத்தஸ்தலம், இந்த 3ஆம் நிலையிலே அவர் சென்றுதான் என்ன பண்ணுகிறார்? அந்த பலியும் காணிக்கை ஒளியப்படினார் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட பிரதான ஆசிரமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க. அப்படி இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாக பற்றி கொண்டிருக்க கடவோம்ங்கிறார். என்ன அறிக்கை பண்ணி இருக்கிறோம்? நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்திருக்கிறோம் இல்லையா? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட விசுவாசத்தில் நாம் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர்கள் அவர்கள் பவுல், சில்வானு, தீமோத்தேயு என்பது பார்க்கிறோம். அதுபோல பிரியமானவர்களே, 3 விதமான கூட்டத்தாரை பிதாவாகிய கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்து அவர்கள், அதனால எங்கே போனாலும் பாருங்க, முக்காவாசி 2 பேர், மீறி போனால் 3 பேர், 2 பேர் கூட்டிகிட்டு போவார், இல்லைன்னா 3 பேர். இந்த பஸ்காவை ஆயத்தப்படுத்த 2 பேரை அனுப்புகிறார். மருவமலையில் 3 பேரை அழைத்து செல்லுகிறார்.
இல்லையா? 6 நாளைக்கு பின்பு அவர் என்ன செய்ய மருவமலையில் ஏறுகிறார். அப்போ 3 பேர் அவரோடு கூட இருக்கிறார்கள். 6 நாளைக்கு பின்பு 6000 ஆண்டுகளுக்கு முன்பு 7வது ஆயிரத்தில் அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசிக்கிறவர்களாக அவர் வரும்போது முதலாம் யுத்தத்துக்கு பங்குடையவர்களாக 3 விதமான கூட்டத்தார் தான் இருக்க போகிறார்கள் என்பதை அந்த இடத்திலே அவர் அறிவிட்டு சொல்லி காட்டுகிறார் என்பதாக பார்க்கும். மரித்தோரிலிருந்து எழுந்ததினால் ரூபிக்கப்பட்டவர், பலமாய் ரூபிக்கப்பட்டவர், உங்களுக்குள்ளும் புறஜாதி இடத்திலும் பிரசங்கிக்கப்பட்டவர், வானங்களின் வழியாக பரலோகத்துக்கு ஏறி போனவர், தேவகுமாரன், அவர்தான் பிரதான ஆசாரியர். எப்பயுமே ஒரு பலியை செலுத்துறவன் யார் பலி செலுத்துறான்னு கேட்டா, ஒரு மனிதன், ஒரு குடும்பத்தின் தலைவன் பலி செலுத்துவார். அவர் எதை பலி செலுத்துவார்னு கேட்டா, ஒரு நேர்த்தியான ஒரு ஆட்டை வாங்கி வந்து அதை நேசித்து அதை குளிப்பாட்டி அதற்கு வேண்டிய போஷணங்களை கொடுத்து, ஏன்னா பலிக்கு போகிற முன்னாடி அது உடம்பு சரியில்லாமல் போயிடக்கூடாது அந்த ஆடு, இல்லையா? காய்ச்சல் கீச்சல் வந்துடக்கூடாது. அதனால ஞானஸ்நான உடன்படிக்கை செய்து குளிப்பாட்டி நல்ல சத்துணவு ஆகாரங்களை கொடுத்து, சத்தான ஆகாரங்களை கொடுத்து போஷித்து பலியாக்கப்படுகிறார்கள் பிதாவாகிய யாவை கடவுள் தன்னுடைய குமாரனை. எப்படி நாம் ஒரு ஆட்டை வாங்கி நேசித்து அதை பலி கொடுத்து அங்கு கடாவட்டு கொண்டாடுகிறோமோ, அதுபோல பிதாவாகிய யாவை கடவுள் அந்த பரிசுத்த வித்தாக வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை, பலமாய் ரூபிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை, மரித்தோழ்ந்து உயிர்த்தெழுந்ததினால் அவர் நமக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்று பிரசங்கிக்கப்பட்டவர்களாக, பிரசங்கத்தை கேட்டவர்களாக, பிரசங்கிக்கப்படுகிறவர்களாக நாம் இருக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. எனவே இந்த பாடத்தின் அடுத்த பகுதியை அடுத்த தியானத்திலே நாம் பெற்றுக்கொள்ளலாம், திரும்பமாக நாம் கவனிக்கலாம். பிதாவாகிய யாவே கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.